ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவை வானதியோட அண்ணன் வந்து கிண்டல் பண்ணதால சேரன், பல்லவன், பாண்டியன், சோழன் எல்லாரும் சேர்ந்து போய் அடி வெளுத்துறாங்க. அப்போ நிலா வந்து வானதி அண்ணன் கிட்ட போய் சொல்றாங்க, இனி வந்து எந்த பொண்ணையும் நீ கிண்டல் பண்ணு, இந்த அடி தாண்டா உனக்கு ஞாபகம் வரணும். என்ன சொன்ன நீ? என்னை பார்த்து பாஞ்சாலி அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்றியா? பார்த்தல அடி விழுத்துருவாங்க. இனிமே வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுடா பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்து வந்து சோழன் வந்து நிலா கிட்ட போய் சாரிங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. நிலா வந்து எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, இல்லைங்க, அவன் இந்த மாதிரி உங்களை பேசுறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்க. எங்கேயோ இருக்க வேண்டிய உங்களை இப்போ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தானுங்க அப்படின்ட்டு சொல்ல நிலா சொன்னாங்க, அவன் பண்ணதுக்கு நீங்கள் எதுக்குங்க சாரி கேட்குறீங்க? அது அவனோட குணம். வர்றவ போகிற எல்லா பொண்ணுங்களையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காகலாம் நீங்கள் வந்து என்கிட்ட சாரிலாம் கேட்க வேணாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ சோழன் வந்து பல்லவன்கிட்ட போய் சொல்கிறாரு, ஏய் பல்லவாங்க பாருடா, நீ அன்னைக்கே வந்து அவன் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறான்னு சொல்லியிருந்தான், முதல்லையே அவன் வாயை உடச்சிருப்பேன்ல. இப்போ பாரு எங்கே வந்து எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கான்னுட்டு அப்படின்னு சொல்ல பல்லவன் வந்து சொல்கிறாரு, இல்லைண்ணா, நான் அப்போவே சொன்னேன் அன்னிக்கிட்ட, ஆனால் அண்ணி தான் வேணாம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, அதனாலே தானே நான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு பல்லவன் சொன்னதும் நிலா சொல்கிறாங்க, ஏன் எல்லாரும் அவனையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு அவன் சொல்கிறேன்னு தான் அடம் பிடிச்சான், ஆனால் நான் தான் உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறனாலே நான் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ பாண்டியனிடம் போய் சோழன் வந்து கேட்குறாரு, நீ எப்படி கரெக்டாக அந்த நேரத்தில் வந்த அங்கிட்டு அப்படின்ட்டு கேட்குறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, நான் கடையில் தான் இருந்த வேலை பார்த்துட்டு அப்போ வந்து கண்ணன் வந்துட்டு அப்படி நிலாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்படியே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ அங்கிட்டு என்ன நடக்குன்னா வானதி பக்கத்து வீட்டு ஃபோனை வாங்கி எப்படியாச்சும் இந்த பாண்டியன் கூட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டியன் வந்து இங்கே எல்லார்கிட்டையும் பேசினனால அவருக்கு ஃபோன் சத்தம் கேட்கவே இல்லை. அடுத்து வானதி, என்ன இவன் ஃபோனும் எடுக்க மாட்டேக்கான், என் கையிலையும் ஃபோன் இல்லை, பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோனை வாங்கி பேசினா எடுத்து தொலைகிறானா பாரு அப்படின்ட்டு சொல்லவும் மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்ணேன். அடுத்து பாண்டியன் வந்து என்ன ஃபோன் வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணவும் வானதி பேசுகிறாங்க, ஏய் பாண்டியா, நான் தான் வானதி அப்படின்னு சொல்ல பாண்டியன் வந்து, ஏய் நீயா, இது என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வானதி, இல்லை இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் வந்து சொல்கிறாரு, ஏய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா? இதெல்லாம் வேணாங்கிறனாலே தான் நான் வந்து நீ லவ் சொன்னப்போ நான் வேணான்னு சொன்னேன். இப்போ எங்கள் அண்ணியவே உங்கள் அண்ணன் வந்து தப்பு தப்பாக பேசியிருக்கான் அப்படின்னு சொல்ல வானதி சொன்னாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எங்கள் அண்ணனை பற்றி நல்லா தெரியும், நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணும்னு இல்லை பாண்டியா. சரி, நீ எதுக்கு என் மேலே இப்போ எரிஞ்சு விழுற? நான் எப்படியும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ அதுலேருந்து எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாரு, அப்போனா என்ன, எனக்கு சரியான கோவம் வருது, என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. வானதி சொல்கிறாங்க, இரு இரு, கோவப்படாத, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், நான் வேறு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், இப்போ நீ இதை வந்து பேசி நேரத்தை வந்து இது பண்ணாத, நான் வேறு ஒருத்தங்க ஃபோன் வாங்கி பேசிட்டு இருக்கேன், என்னால் ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது இன்னொரு சொல்கிறப்போ பாண்டியன் வந்து என்ன சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா அண்ணனை அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்களா? ஓ அண்ணன் பண்ண தப்புக்கு அவனை மேலே நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவன் வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டானா? நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யவே இல்லை, யாரை பார்த்தும் பயப்படவும் மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்ல வானதி சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் தப்பு செய்யலை அப்படின்னு எனக்கு தெரியும் பாண்டியா, ஆனால் நான் சொல்கிறேன் சூதானமாக இருந்துக்கோ சரியா அப்படின்ட்டு சொல்ல வானதி, சரிடா சரி, இங்கே ஃபோன் கேட்குறாங்க நான் வச்சிரவா அப்படின்னு சொல்ல பாண்டியனும் வைக்க சொல்லவும் வானதி ஃபோனை வச்சிடறாங்க. அடுத்து நிலா வந்து கேட்குறாங்க, யார் பாண்டியன் ஃபோனில் அவ்வளோ கத்திட்டு இருந்தீங்க, கோவமாக பேசினமா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு, யார் வானதி பேசினாங்களா அப்படின்னுட்டு நிலா கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, ஆமாங்க அவள் தான் பேசினான் அப்படின்னுட்டு சொல்ல நிலா வந்து, அவங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நீங்கள் ஏன் அவகிட்ட வந்து கோவமாக பேசுகிறீங்க? அவங்க தான் எப்படியும் நீங்கள் தான் வேணும் அப்படின்னுட்டு ஸ்ட்ராங்காக தானே அவங்க பேசுகிறாங்க எப்போவும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன், அவன் மேலே ஒன்றும் கோவம் கிடையாது, ஆனால் அவங்க வீட்டை
ஆட்களை நினச்சாதான் கோவமாக வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நிலா கேட்குறாங்க, வானதி என்ன எதுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னுட்டு. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை வானதியோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்களாம், எங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்களாம் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து, என்னது கம்ப்ளைண்டா, யாருனாலும் வரட்டும், நம்ம மேலே தப்பே கிடையாதுடா பாண்டியா, யார் வந்தாலும் சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சோழன் சொல்கிறாரு. அங்கிட்டு வானதியோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்போ அங்கே வந்து கவுன்சிலரும் வந்திருக்காரு. அப்போது வானதியோட அம்மா வந்து உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. சார் இங்கே பாருங்கள் சார், என் பையனை எப்படி அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் சார் அப்படின்ட்டு சொல்ல போலீஸ், அம்மா இருமா, வந்த உடனே இந்த மாதிரி பேசுகிறீங்க, என்ன ஆச்சுன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்ட்டு சொல்ல வானதி அம்மா சொல்கிறாங்க, எங்கள் ஏரியாவில் ரவுடி பசங்க என் பையனை அப்படி அடித்து வச்சுருக்காங்க சார், ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எழுதி அவங்க எல்லாரையும் உள்ளே தூக்கி வைங்க சார் அப்படின்ட்டு சொல்ல போலீஸ் வானதியோட அண்ணன் கிட்ட கேட்குறாங்க, அப்பா நீ என்ன பிரச்சனை பண்ணியாப்பா இப்படி அடித்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல அவர், இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணவே இல்லை சார், நான் வந்து அப்படியே சும்மா தான் இருந்தேன், அவங்க என்னடானா கூட்டமாக வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சொல்லுங்கள், எப்போவும் நானே பேசிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல வானதியோட அப்பா வந்து, சார் கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க சார், அவங்கள வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ட்டு அவர் 2 வார்த்தை பேசவும் உடனே வந்து வானதி அம்மா சொல்கிறாங்க, சார் வாங்க சார், லேட் ஆகி அவங்க வந்து எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்காம வாங்க சார், ஃபஸ்ட்டு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு சொல்ல போலீஸ் வந்து, இருங்கம்மா இருங்க, ஃபஸ்ட்டு விசாரிக்கணும்ல, அடுத்து தானேம்மா வர முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, இங்கே பாருங்க இவங்க கூட கொஞ்சம் போயிட்டு அவங்க என்னன்னு விசாரிச்ச அங்கிட்டு சோழன் சொல்கிறாரு நிலா கிட்ட போய், எங்க ஃப்ரீயாக விடுங்க, எது ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலாவும் அப்படியே அமைதியாகிடுறாங்க. நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சேரன் கிட்ட போய், அண்ணா இன்னைக்கு லைசன்ஸ் எடுக்க போயிருந்தோம் இல்லையா, எங்களுக்கு சீக்கிரமாக லைசன்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல உடனே வந்து சேரனும், சூப்பர்ப்பா நிலா, எனக்கு தெரியும் நீ நல்லா வண்டி ஓட்டுவேன்னு எனக்கு தெரியும், உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ட்டு சொல்ல பாண்டியனும் பல்லவனும் வந்து சூப்பருங்க சூப்பர் அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல பல்லவன் வந்து, அண்ணி சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க அண்ணி, இனி வந்து டெய்லி வண்டியில் தான் போவீங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்லி நல்லா வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அங்கிட்டு வந்து நடேசன் என்ன பண்ணுறாருனா உட்காந்துட்டு அப்படியே நாளை வந்து கத்திட்டு இருக்காரு, யாருன்னு நினச்சிங்கடா, நடேசனுடைய பிள்ளைங்க, தப்பு செஞ்சால் சும்மா விட்டுருவாங்களா, அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைய கிண்டல் பண்ணால் சும்மா விடுவோமா நாங்கள், இனி யாராச்சும் வாங்கடா வாங்க, வந்து பாருங்க, அடுத்து தெரியும் உங்களுக்கெல்லாம் நாங்கள் யாருன்னு அப்படின்ட்டு சொல்லி கற்றுட்டு இருக்கவும் அப்போ வந்து போலீஸ் வண்டி வருது. உடனே நடேசன் வந்து அப்படியே பார்த்துட்டு, என்ன யாராச்சும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா போலீஸ்காரங்க வர்றாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி எந்திரிச்சு போய் அப்படியே பார்க்குறாரு. அப்போ போலீஸ் கூடவே பின்னாடி ஆட்டோவில் வானதியோட அப்பா அம்மா அண்ணன் அவங்க வர்றதை பார்த்துட்டு நடேசன் வந்து, இவனுங்களா, நான் வேற யாரோலாம் நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போலீஸ் வந்து வந்த உடனே, சார் என்ன சார் வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்க போலீஸ் வந்து, இங்கே சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் யார் அப்படின்ட்டு விசாரிக்கவும் அடுத்து வந்து நடேசன் வந்து, எல்லாரும் எங்கள் வீட்டு ஆளுங்க தான் சார், என்ன சார் ஆச்சு அப்படின்ட்டு நடேசன் கேட்க போலீஸ் வந்து, அவங்க யாருன்னு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து அப்படியே பார்க்குறாரு, போலீஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லவும் நிலா வந்து வெளியில் வர பார்க்க சோழன் என்ன பண்ணுறாருனா நிலாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் நிலா, நீங்கள் வெளியில் வர வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, டேய் பல்லவா அண்ணி கூட இங்கே இரு சரியா, நான் கூப்பிட்றப்ப வந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லி 2 பேரையும் உள்ளே விட்டுட்டு சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் வெளியில் வர்றாங்க. உடனே வானதி அம்மா அவங்கள பார்த்துட்டு, சார் சார் இவங்க தான் சார், இவங்க தான் என் பிள்ளைய இந்த மாதிரி அடித்து வச்சுருக்காங்க சார், ஃபஸ்ட்டு இவங்க மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளுங்க சார் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து கேட்குறாரு, இங்கே பாருங்க நாங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஃபஸ்ட்டு உங்கள் பையன் என்ன பண்ணான்னு விசாரிச்சிங்களா அப்படின்ட்டு கேட்குறப்போ வானதி அம்மா, என் பையனா, என் பையன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும் என் பையனை பற்றி, சரியா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்களா வந்து அடிப்பீங்களா, நாங்கள் சும்மா இருக்கணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இங்கே நிற்கிறானே இந்த மெக்கானிக், இவன் இருக்கானே என் பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் சார், அதைத்தான் தடுக்க போக இந்த என் பையன் இனிமேல் வந்து அவன் தங்கச்சி பின்னாடி. பாண்டியன் வந்து வானதி அம்மா பார்த்து கேட்குறாங்க, என்னது என்ன சொன்னீங்க, உங்கள் பொண்ணு பின்னாடி நான் சுற்றினேனா, நீங்கள் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்ல வானதி அம்மா, சார் சார் இங்கே பாருங்கள் சார், உங்கள் முன்னாடியே என்ன பேச்சு பேசுகிறான்னு பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு இவங்களை தூக்கி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ட்டு சொல்ல போலீஸ் வந்து பாண்டியனை பார்த்து, ஏய் என்னப்பா நாங்கள் இங்கே நிற்கிறோம், குரலை வசதி பேசுகிற எங்கள் முன்னாடியே,
அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி அம்மா வந்து சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்லைன்னா தப்பிச்சு போக என்ன யோசனைனாலும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடங்க, ஃபஸ்ட்டு அங்கே வச்சு பேசிக்கலாம், வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட நடேசன் வந்து சொல்கிறாரு, சார் இவங்களை என்ன சார் கூட்டிகிட்டு போகிறேன்னுட்டு சொல்கிறீங்க, இவங்க எந்த தப்பும் பண்ணவே இல்லை சார், அந்த பையன்தான் எங்கள் வீட்டு பிள்ளைய தப்பாக பேசினா, அதனாலே தான் இவங்க எல்லாரும் போய் அடித்தாங்க சார் அப்படின்னு சொல்ல வானதி அம்மா சொல்கிறாங்க, யோ என்னையா பெரிய மனுஷன்னு பார்த்தா நாக்கு கூசாமல் இந்த மாதிரி பொய் சொல்கிற, என் பையனையே இந்த மாதிரி தப்பாக பேசுறியா அப்படின்ட்டு சொல்ல நடேசன் வந்து சொல்கிறாரு, நீ பாத்தியா அங்கே என்ன நடந்துச்சுன்னு, உன் பையனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, அவன் தான் எங்கள் வீட்டு பிள்ளைய தப்பாக பேசினா, அதனாலே தான் என் பசங்க போய் அடித்தாங்க அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் வந்து வானதி அப்பாவை பார்த்துட்டு, யோ ஆட்டோ என்னையா ஒன்றும் பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்கிற, என்ன உன் குடும்பத்தை பற்றி சொல்லவா நான் அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அம்மா சொல்கிறாங்க, யோ நீ என்னையா பேசாமல் அப்படியே அவர் பேச்சை கேட்டுட்டு இருக்க, பேச போறியா இல்லையா அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு நடேசன், சும்மா வந்து என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசாத சரியா, எங்களுக்கு தெரியும் என் பிள்ளைய பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி ஊரில் 1000 பேசுகிறாங்க, ஏதாச்சும் வந்து நான் சொல்லிட்டா இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல உடனே போலீஸ், யோ என்ன நடக்குது இங்கே, நாங்கள் நிற்கிறோம், எங்களை வந்து மதிக்காமல் உங்களுக்குள்ளேயே எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ எல்லாரும் அமைதியாக இருந்துக்கிறாங்க. அப்போ வந்து போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இங்கே பேசலாம் எதுவும் சரிப்பட்டு வராது, ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா வந்து, டேய் பல்லவா இப்படியே நின்னோன்னு நினச்சிக்கோ, ஏன் பிரச்சனை வேற மாதிரி போயிடும் போல, நான் போய் எல்லாம் தீர்த்துட்டு வரேன்டா, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல பல்லவன் வந்து, அண்ணன் வர வேண்டான்னு சொன்னாரே, நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, ஏய் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்கிறாங்கடா, பார்த்துட்டு எப்படிடா சும்மா இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வராங்க. வெளியில் வந்ததும், சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு போங்க, போலீஸ் கேட்குறாங்க, யாருமா நீ அப்படின்ட்டு கேட்குறப்போ நிலா சொன்னாங்க, நான் இந்த வீட்டு மருமங்க சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க, சார் அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது சார், ஏன்னா இவனால் அவ்வளவு அவமானத்தையும் அவ்வளவு பேச்சையும் வாங்கினது அந்த பொண்ணு நான் தான் சார், அங்கே அடி வாங்கிட்டு வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்பி நீங்கள் கம்ப்ளைண்ட் ஏற்றுப்பீங்களா சார் அப்படின்ட்டு சொல்கிறப்போ போலீஸ் சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருமா இவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அப்போனா கம்ப்ளைண்ட் எடுத்து நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டாமாம்மா, நீ என்னம்மா இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்கிறப்போ, சார் இருங்க சார், இங்கே நிற்கிறானே இவன் இருக்கானே, நான் வேலைக்கு போகிற அந்த சமயத்தில் ரோட்டில் வழியில் உட்காந்துட்டு 4 தருதலை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்னைய கிண்டல் பண்ணி தகாத வார்த்தையால் என்னை ரொம்ப காயப்படுத்தினான், நான் வந்து தாங்க முடியாமல் நான் வீட்டில் வந்து ஒரு இதில் சொல்லிட்டேன், அதனால தான் எல்லாரும் ஒரு வேகத்தில் கிளம்பி போய் அவனை அடிச்சிட்டாங்க, நீங்களே சொல்லுங்கள் சார், உங்கள் வீட்டு பிள்ளைய இந்த மாதிரி யாராச்சும் வழியில் கிண்டல் பண்ணால் சும்மா விடுவீங்களா சார் அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு வந்து போலீஸ் சொல்கிறாங்க, அதுக்கு அடிப்பாங்களாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நிலா சொன்னாங்க, சார் அவங்க வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க சார், நாங்கள் வந்து சாதாரண மனுஷன் தானே சார், அப்படி இருக்கிறப்போ எப்படி சார் எங்களுக்கும் கோவம் வரும் இல்லைங்களா சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அடுத்து நிலா வந்து சொல்கிறாங்க, வானதி அம்மா கிட்ட போய் என்ன சொன்னீங்க, உங்கள் பொண்ணு பின்னாடி எங்கள் பாண்டியன் சுற்றுறானா, எங்க வாய் கூசாமல் இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, முதல்ல உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு இதுலேயே 4 தருதலை ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு வர்ற போகிற பொண்ணுங்களை தப்பாக பேசுகிறது கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, முதல்ல உங்கள் பையனை பற்றி நீங்கள் பாருங்கள் சரியா, அடுத்து வந்து எங்கள் வீட்டு ஆட்களை பற்றி நீங்கள் பேசலாம், என்ன சொன்னீங்க எங்கள் பாண்டியன் உங்கள் பொண்ணு பின்னாடி சுற்றுறானா, ஏங்க கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இந்த மாதிரி பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் பையனை தருதலையாக வளர்த்து விட்டுருக்கீங்க, ஃபஸ்ட்டு அவனை திருத்த பாருங்க, அடுத்து வந்து எங்கள் குடும்பத்து ஆட்களை பற்றி நீங்கள் வந்து பேசலாம் சரியா அப்படின்ட்டு சொல்கிறப்போ ஆனந்தி அம்மா நிலா கிட்ட போய், என்னம்மா நீ இந்த மாதிரி பேசுகிற, இவங்க கூட சேர்ந்து நீயும் இந்த மாதிரி மாறிட்ட போலையே அப்படின்ட்டு அவங்க சொல்ல உடனே நிலா சொல்லுங்க, அம்மா அங்கே பாருங்க நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை சரியா, உங்கள் பையன்கிட்டே கேளுங்க அவன் என்ன பண்ணா என்ன செஞ்சான் என்ன பேசினான்னு அப்படின்னு சொல்ல உடனே வானதி அம்மா வந்து கேட்குறாங்க, டேய் என்னடா இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது, நீ ஏதாச்சும் பேசினியாடா அப்படின்ட்டு சொல்ல அவன் வந்து அமைதியாக இருக்காரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கல்ல நீங்கள் கேட்டதுக்கு ஏதாச்சும் பதில் வந்துச்சா, அவன் தான் என்னை வந்து அவ்வளோ தப்பாக பேசினான், ஏன் 4 ஆம்பளைங்க இருக்கக்கூடிய வீட்டில் வாழவே முடியாதா ஒரு பொண்ணால், என்னங்க வளர்த்து வச்சுருக்கீங்க, என்ன பேசுகிறான் அவெல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறப்ப வந்து வானதி
அம்மா வந்து அமைதியாக இருக்க நிலா சொன்னாங்க, நான் சொல்லதை உங்களால் நம்பவே முடியலண்ணா. என் கூட நிறைய பேர் ரோட்டில் நின்னாங்க சரிங்களா, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க இவன் என்ன பேசினான்னு அவங்களுக்கும் தெரியும், அவங்க எல்லாரும் சாட்சி தான் அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி அம்மா கேட்குறாங்க, டேய் என்னடா இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது, இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாடா அப்படின்ட்டு சொல்ல அவன் வந்து அமைதியாக இருந்துட்டு, இல்லைம்மா இல்லை அவங்க சும்மா சொல்கிறாங்கம்மா, இப்போ வந்து போலீஸ் எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, அதனால பயந்து போய் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி அம்மா சொன்னாங்க, எனக்கு தான் தெரியுமே, அப்போவே நான் நினச்சேன், ஏம்மா நீ அவ்வளவு வசதியான குடும்பத்துல இருந்து வந்திருக்கன்னு பார்த்தா இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியம்மா, சே என்னம்மா பொண்ணு நீ அப்படின்ட்டு சொல்ல நிலா சொன்னாங்க, இங்கே பாருங்க என்னை பற்றி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்க நல்லா இருக்காது, உங்கள் பையன் தான் என்னை பார்த்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னு நான் சொல்கிறேன், அதையும் நம்பாமல் இந்த மாதிரி உங்கள் பையன் சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்கள்லாம் என்ன வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.